ஆப்கானிஸ்தான் மீது திடீரென பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் உதவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கும் தலிபான்களுக்கும் மோதல் உருவாக காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு இதில் என்ன தொடர்பு? பிரச்சனை வெடித்தது எங்கே என்று விரிவாக பார்க்கலாம். எல்லை பிரச்சனை காரணமாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் மற்றும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் வீரர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக கடுமையான சண்டை நடந்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 46 பேர் உயிரிழந்தனர். அதே சமயம் தாலிபான் நடத்திய தாக்குதலில் 19 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். பின்னர் 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறின. இதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினர். முகமது ஹசன் அகுன்சாடா என்பவர் புதிய பிரதமராக பதவியேற்று ஆட்சி நடத்தி வருகிறார். இதற்கு இடையில் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டிருந்த போது தலிபான் மூத்த தலைவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்பட்டது. பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் அமெரிக்க படைகளுக்கு எதிராக தலிபான்கள் போரிட்டு வந்தனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசு பதவியேற்ற போது அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அடிமைத்தனத்தின் சங்கிலியை தலிபான்கள் உடைத்தெறிந்து விட்டனர் என்று புகழாரம் சூட்டினார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் மீண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லை பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. இதன் காரணமாக மீண்டும் எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தாலிபான்களுக்கும் இடையே பிரச்சனை நீடித்து வருகிறது. எல்லை பகுதிகளில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக குற்றம் சாட்டி வரும் பாகிஸ்தான் ராணுவம் அவ்வப்போது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டும் வருகிறது. இதில் குறிப்பாக இரு நாட்டு எல்லை பகுதிகளான கோஸ்காரி, மதசன்கர், கோட்ராகா, தாரி மெங்கல் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தலிபான் வீரர்களுக்கு இடையே தொடர்ந்து கடும் சண்டை நடந்து வருகிறது. இந்நிலையில் மீண்டும் ஆப்கானிஸ்தான் வான்வெளி எல்லையில் அத்துமீறி புகுந்த பாகிஸ்தான் விமானங்களை அங்குள்ள பாட்டிகா மாகாணத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளன. அது மட்டுமின்றி காபூலிலும் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. தலிபான் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்துள்ள நிலையில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. தலைநகர் காபூலில் உள்ள பாகிஸ்தானிய தலிபான் அமைப்பினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் உதவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திடீரென பாகிஸ்தான் போர் விமானங்கள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து பேசிய பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி, பாகிஸ்தான் மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துள்ளோம், இனிமேலும் எடுப்போம் என எச்சரிக்கும் விதமாக பேசியிருந்தார். பயங்கரவாதிகள் ஒழிப்பு என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர், ஆப்கானிஸ்தானில் ஒரு பயங்கரவாதி கூட இல்லை என்றும் 1 இன்ச் நிலம் கூட அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் கூறியுள்ளார். அதேபோல 2021ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆப்கானிஸ்தானின் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. பாகிஸ்தானின் இந்த அணுகுமுறையின் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. ஆப்கானிஸ்தானியர்கள் தைரியத்தை சோதித்து பார்க்காதீர்கள் என பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பேசியுள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பேசியுள்ளது உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.